திடீர்னு கூப்பிட்டா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியலடா. ஆமா, அப்புறம் மேயிற மாட்ட நக்கரமா இருக்கிறத மாதிரி முன்னாடி உட்கார்ந்து பேசணும். ஒரு ஆளு ஏதாவது சொல்லுவா, அத கணக்குல வச்சுக்கலாமா? அதுக்கு நான் ஆளு கிடையாது. அதுக்கு ஏன் வீட்ல கொண்டு ஆட விட வேண்டியதானே? சும்மா ஓட்டிட்டு இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. சும்மா ஏதாவது பேசுனே உன்னை மல்லாக்க போட்டு குத்தி போய் ஓடி போற மாதிரி. மல்லாக்க போட்டு குத்து வாங்கினாலே ரெடியா வந்து மணில மூஞ்சி மோர கட்டி பாரு. உன்னை நான் போட சொன்னேனாடா? இந்த ஊருக்கு நான் கூட்டியாண்ட அசிங்கப்படுத்துறியாடா? என்னடா ஊர்கார வச்சிருக்க? ஏண்டா சும்மா போய்கிட்டு இங்க ஆம்பளை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படி வச்சு குத்து தெரியுமா? ஆளுகளை மண்டை பாருங்க. ஒரே பாரு கோமல கட்ட தெரியாம கட்டிட்டு வந்திருக்கேன். என்னையா அது கர்மா? என்னது இது? இவ டான்சர் எப்படி மாட்டவ? ஜெரு பொம்பளை மாதிரி நடந்துக்க. நீ முத ஆம்பளை மாதிரி நடந்துக்க. ஏய் என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? கார்த்தி சோற தின்றியா? சோற விட்டு சுண்ணாம்பா தின்றியாடா? நான் சுண்ணாம்பா தின்னி தள்ளுதா ஏண்டா? உனக்கு அறிவுன்றது இல்லையாடா? அந்த புடி அந்த புள்ளதான் நெஞ்ச பிடிச்சி தள்ளுது இல்ல, நீங்க தள்ளுறா நெஞ்ச பிடிச்ச தள்ளுறா. நீ சரியான ஆம்பளை தள்ளுறா. தள்ளுறா பாப்பா தள்ளுறா. தள்ள சொல்லி தள்ளுறா. நான் ஒன்னும் தள்ள தெரியாம இல்ல. எங்க நீ தள்ளுடா? சரியான ஆம்பளை நீ தள்ளுடா. தள்ளுன்னு சொல்லுவேன். கடைசியில தள்ளவனா சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நான் 5000 கட்டணும். தேவை சரி விட சங்க வளச்சிக்க வேணாமா? அதுக்கும் தள்ள சொல்ல ரெடியா கேஸ் போடுறதுக்கு ரெடியா நிக்கிறான் என் பையனுக்கு. ஏய் இப்பெல்லாம் வந்து இது சும்மா பொம்பளைக்கு தான் அதிக சலுகை முதல்ல தெரிஞ்சுக்க. இந்த ஓட்டலாமா ஓட்டலாம் ஏங்கற சொல்லாது. ஏய் செய்யவரியா? ஏய் தினேதுரா. ஏய் செய்யவரியா? உள்ள கோழி குண்டு வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? கோழி குண்டு மட்டும் இல்ல, உள்ள ஒரு துப்பாக்கி கொண்டு கிடக்கு. என்ன தேவன ஒரு துப்பாக்கி. ஆளுகளை மண்டைகளை பாரு. இவளை கண்டவனா நமக்கு பேசவே வர மாட்டேங்குது. நீ என்ன அடி போடா வாடா கிறுக்கு பையில கேன பையில அப்படின்னு என்ன வேணாலும் செய். ரோசமே வராத உனக்குல. அதெல்லாம் நீ என்ன கேட்டாலும் நான் ஜெவனேன்னு தான் நிப்பேன். போடா நீ அடி என்ன வேணாலும் பேசு. எல்லாத்துக்கும் நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன்? எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான். எந்த ஏடிஎம் மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? ஒரு மஷிரும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்கினேன். இப்ப தூக்குனது இதே ரூட்ல இந்த பக்கம் நீட்டினா ஓடிச்சு போடுவீங்க. சரி அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காளமாடு ஒரு கொம்பு தண்டி. எதுக்கு காளமாடு எதுக்கு வச்சுப்பாங்க? காளமாடு கொம்பு இருக்குமா திமில் இருக்குமா? எல்லாமே இருக்கும். திமில் இருக்கும், இதுவும் இருக்கும். எது இருக்கு? காளமாட்டுக்கு அழகே திமிழுதாயா? ஆமா திமிழ் இருக்கு. அதுக்கு குத்துறா தமிழும் இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் முகரைய பாரு. முகரைய சிச்சுக்க வைக்காம காளமாடு 2 காளமாடு ஒரு கொம்பு தண்டி அவுத்து விட்டது. என்னாச்சு? இதே ரூட்ல தான் போயிடுச்சு. கார்த்திக் ராஜா அவ்வளவுதான் பாத்துக்க. சரி அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன வாங்கணும் தெரியல. என்ன சொல்ல வரோம்னு எனக்கே தெரியல. ஒரு சீட்டாடு வேன் வாங்கினேன். வேன் வாங்கியா நாடகத்தில் சம்பாதி. டவேரா வாங்கினேன். டவேரா சேப்பு கலர். இந்த அக்ரிட்டா சொல்றாங்களேடா. எப்படியாவது அந்த டவேரா நாடகத்தில் ஒட்டியாவது பெரிய லெவலுக்கு அழகான். இப்படி போனது இதே கைய பிடிச்சு ஒடிச்சு புடிய வேண்டாம். சும்மா நீ அதுக்கு நீ பேசப்படாமா? சரி பொம்பளை பிள்ளை ஆச்சு. ஏய் ஐயோ என்னடா முத்தம் குடுக்குற? ஏய் சண்டை போடும்போது ஒரு ஆம்பளை எதிர்த்து நின்னு திரும்ப சண்டை போடுற பொம்பட்ட வளைச்சு பேச. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். மணி என்ன இந்த நேரம் முத்தம் குடுக்குற நேரம்? யார் சொல்றது? ஒரு பொம்பளை அடிக்க வரானா நம்ம போய் திருப்பி போய் அடிப்பாங்களா? திருப்பி அடிக்கிற ஆம்பளையா? ஐயோ ரோசா இருக்க நீ ஆம்பளைக்குனா. அதெல்லாம் ஏறே உங்க கூட சண்டை கூட வரணும். நீ ஏத்துக்க கை குத்து. அவன் எங்க பாக்குறான் பாரு. அவன் பார்வையே சரியில்லை. இது மிகவும் ஆபத்தான மிருகம். ஆபத்தானது அருமையானதுடா. இது குண்டூஸ் மிருகம். இதுக்கு தான் விக்ரேஷ் தம்பி சொன்னேன். என்னை பாரு. பேம்பர் சிம்பஸ் இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருந்தா கூட தினேத்தூர்ல வாங்கிட்டு வந்து. நம்ம சைஸ் இல்ல. இது 30. இது என்ன சைஸ்ன்னு எனக்கே தெரியல. உனக்கெல்லாம் ட்ரிபிள் எக்ஸ்எல் தான்டா சரியா? ட்ரிபிள் எக்ஸ்எலோட 10 என்ன கணக்குனே தெரியல. என்னடா சும்மா மரியாதையா பேசுமா ஆம்பளைல? உனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும்? சும்மா என்னடா போடா ஆடா. ஏய் பொத்துறா ஆயே. என்ன செய்வ? என்னடா? என்னடா? சண்டை போட வந்தா சண்டை போடுறத உருப்படியா செய். எதுக்கு இடையில ரொமான்ஸ் பண்ற? நீங்க இப்படியே பீஸ கொடுத்து அவனை வீட்டுக்கு கிளப்ப போறீங்க. நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு
நீ நம்ம கருப்புக்கு வேலை அது வந்து கொடுத்து டெரரா கொடுக்கணும் கோவம் வர மாதிரி. கொஞ்ச நாளா வேலை கொடுக்காம இருக்கு நீ கருத்து போடுவ இங்க பாரு சும்மா அந்த பையன் வெளிக்கு இருக்க தானே போறேன் அந்த பக்கம் போயிட்டு வா. வெளிக்கில்ல முண்ட ஒரு தொன்னை புத்தி சேப்படியா கட்டிப்பிடிப்போம்னு ஏய் நம்ம குழந்தையான கட்டி பிடிக்கலாமாடா? அப்புறம் கொழுந்தியா கட்டிப்பிடிக்காம பக்கத்து இருக்கான கட்டிப்பாங்க அம்மா ஏம்மா தங்கச்சி அண்ணே ஒரு என்ன 10 டீ ஒரு 10 டீ கொடுங்கண்ணே நடிகர்களுக்கு இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுங்கண்ணே ஏய் இப்ப மாத்திட்டாங்க அஞ்சாரு ஓ வேலை நீ பாரு ஏன் வேலையை நான் பாக்குறேன் அதைத்தான் நானும் சொல்றேன் ஓ வேலை எனக்கிட்ட நீ பிரச்சனை பண்ணக்கூடாது பேசாத பொட்டச்சி நிக்கிறேன்ல வந்தத நம்ம கட்டி பிடிக்கிற நான் கட்டி பிடிக்க கண்டு போச்சு வேற ஏதாவது கட்டி பிடிச்சா கூட எனக்கு பிரச்சனை நீ கட்டி பிடிச்சதா இப்ப பிரச்சனை டூம் லைட் பவர் கம்மியா இருக்கு டிக்கி அடி வாங்கிருக்கடா ஏன்டா லூசு பையல எதனா பார்த்து பேசி மூஞ்சிய பார்த்து பேசுறா என்ன பின்னாடி ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க ஒரே திட்ட யார் ஆள காமி எவன் தெரியல முன்னாடி உட்கார்ந்து எவனோ பேசுறா எவன் தெரியல நல்ல பீஸ உள்ள வச்சுட்டேடா சண்டாலா இந்த புள்ளடா இன்னும் கொஞ்ச நேரம் எத்தனை பேர் உள்ள போயிட்டு நேத்துலாம் ஒருத்தன் வேலை விட்டே குதிச்சுட்டேன் நான் மட்டும் இல்லைன்னா மறந்து வாயை பொத்தி தோறடா சும்மா அஞ்சாரு உனக்கு தான் பேசுறேன் பேசாமா தேவையில்லாம பேசாத மூஞ்சி ஏங்க ஏதாவது ஒண்ணு கோவப்படணும் இல்ல சண்டை போடணும் உச்சாரே உச்சா உச்சாரே உச்சா உச்சா வருதா அண்ணா அவ ஜாக்கெட்ல போட்டிருக்கா ஒரு பெருக்கல் அந்த பெருக்கலை எவன் விளையாட போறானோ நானும் 10 வருஷமா இருக்கேன் அந்த ஜாக்கெட்ல ஒரு பின்னு கூட போட முடியல ஏய் டொப்புரி என்ன பேசுன சொல்லு இப்ப பேசு அக்கா என்னக்கா அப்படி பேசுறீங்க என்னடா உங்க அக்கா இவங்க என்ன மரியாதை இல்லாம பேசுற ஒரு கத்திய கப்ல பேச பெரியப்பா மகன் நீங்க இந்த பக்கம் திரும்ப இப்ப சொல்லு உனக்கு நான் என்ன வேணும் யாரு நான் உனக்கு என்ன வேணும் என் தங்கச்சி முத குழந்தையான்னு சொன்ன யார் சொல்லு நீ தான் சொன்ன அவன் எவனா சொல்லிப்பேன் லூசு பையன் இனிமே நீ என்ன பண்ணுவ இனிமே நீங்க தங்கச்சி தொட்டு பேசுவியா நான் ஏன் உங்களை சொல்றேன் நீங்க கத்தி அங்க கொடுங்க இந்தாங்க மாமா பட்டு மாமா என்னடா பண்ற அந்த பக்கம் திரும்ப உடனே கையை தெரிய தொட்டு பேசாத எனக்கு பிடிக்காது யாரு தொட்டா எனக்கு பிடிக்காது ஏமா அப்புறம் தொட்டா இல்ல அப்புறம் என்ன செய்யணும் எனக்கு தொட்டா பிடிக்காது அப்ப நீங்க தொடுங்க எதுக்கு நான் உனே தர்றேன் ஆல்ரெடி இந்த பொம்பளை பிள்ளை பேச மாட்டேன்னு சொன்னா செருப்ப கழிச்சு அடிங்க அடக்க ஒடுக்கமா பேசு இல்லன்னு வச்சுக்க நீ ஏதாவது பண்ண வந்தன்னு போலீஸ்காரட்ட போட்டு கொடுத்துருவே யாரு நீ தான் என்ன ரேப் பண்ண வந்தன்னு சொல்லிடுவே யாரு ஆரியர் பலகாரம் பண்ண வந்தன்னு சொல்லிடுவே அதெல்லாம் பலகாரம்லாம் நான் பண்ண மாட்டேன் பலகாரத்தை வேணா வாய் தும்பேன் பலகாரமா ஆனா இது பலகாரமா ஆமா நீ கெடுத்துட்டால ஓ பலகாரம் மாதிரி தெரியல ஊத்தப்ப மாதிரி ஆனா அதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு ஒரு ஆளு யாரு அப்படின்னு சொல்லி சொல்றாள் தான் செல்ல வீடியோ பார்த்து பரவாயில்ல அந்த மனுஷன் உண்மையாலுமே நல்ல மனுஷன் ஐயோ பேசக்கூடாது ஆனா செய்யணும் ஏய் சொன்னது யாரு அவரை இல்ல நான் ஆளை பார்த்து ஒரு உமா சொல்லுவேன் திடீர்னு அவர் நம்பர் வாங்க வீடியோ கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் எதனா பார்க்க சொல்லுவேன் சைஸ பாருங்க அப்படின்னு ஏன்டா இருக்க போய் நான் என்ன அப்படிப்பட்ட பொம்பளையாடா நீ தானே சொல்ற ஒரே பாருமா உன் வேலையை போய் பாருமா எனக்கு இதுல நேரத்தை செலுத்த முடியல அதுதான் ரொம்ப ஆம்பளை மைக்க கத்துக்க அந்த ஆம்பளை யாரா ஆம்பளை நீங்களே யாரு அந்த இங்க நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் யாரா ஆம்பளை நீ சொல்ற மாதிரி நீ நம்மளாம் ஆபரேஷன் பண்ணணும்ல நீ பண்ணவே தேவையில்ல இப்ப ஆம்பளை எல்லாம் பொம்பளை ஆயிட்டேன் காலம் மாறிடுச்சு அப்பெல்லாம் ஆண்களை கண்டா பெண்களை பயப்படும் இப்பெல்லாம் பொண்டாட்டியை கண்டா புருஷன் பயப்படுறேன் பயந்ததே ஆகணும் நான் கும்கும் பழகிருக்கேன் திடீர்னு குழம்போட மீன் குழம்போட வச்சிருக்காளுங்க நம்ம வீட்டுக்கு நம்ம ஆனா நாளை வீட்டுக்கே போக மாட்டேன் ஏப்பா அவ எப்ப இருக்க மறந்து வைக்க கவலைப்படாத உனக்கு நானும் இருக்கேன் நீ இருக்க என் தங்கச்சி மறந்து வச்சுச்சுன்னா உனக்கு நான் இதை வச்சிருவேன் அத வைங்க ஊன் மட்டும் சொல்றேன் மொத்தம் நீ எங்களுக்கு ஒழுங்கா இல்ல நீங்க என்ன வேணா செய்யுங்க நான் எல்லாத்துக்கும் ரெடி அதனால நீங்க எங்களை ஆளை பார்த்து மட்டும் இடம் ஓட்டுறாதீங்க என்ன பண்ணுவ நீங்க நினைச்சுக்கிட்டீங்க என்ன யாரு இருமா என்ன செஞ்சான் அம்மா விட்டு என் பின்னாடி பேக்ரவுண்ட் அதிகம் யாரு எனக்கு அதே பேக்ரவுண்ட் 2 அடி இருக்குமோலே சீ கர்ம பிடிச்சவன இந்த பேக்ரவுண்ட் சொல்லலாம் நானே 4 அடி இருக்கான் ஒருத்தன் சென்ட்ரிக் வேலை பார்க்கறேன் மொத்தமா அளந்திருக்கேன் எவனாவே நம்ம வங்காளி சாப்பிடுறோம் அளவு சொல்றேன் எனக்கு இருக்க பையனே நான் சொன்னது பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட சொன்னேன்டா நான் சொன்னது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ங்க இவன் இத பேசுற மாதிரி தெரியல வேற அண்ணா இன்னைக்கு தான் பொருத்தமா இருக்கு என்னது எடைக்கு எடை வச்ச மாதிரியா நமக்கு ஒரு 3 உனக்கு ஒரு 2 என்னது சைஸ் அரை பாயிண்ட் கம்மியாகும் ஆயா 10 ரூபாய் ஆனா இன்னொருத்தன் வருவான் பாரு வேலைக்கு கம்பு மாதிரியே அவன் வந்து என்ன செய்ய காத்திருக்கான் என்ன செய்ய வச்சுவானா தெரியல சரி அவன் சொல்லி ஓடி போயிரு
என்ன எனக்கு நானே ஒட்டுப்பட்டி அடிக்க முண்டைக்கு பீ குடிக்க தெரியல. பொம்பளை ஆளு நடமாட முடியாது ரோட்ல. பொம்பளை என்ன பொம்பளை பிள்ளை ரோட்ல நடமாட முடியாது. சார் இவன் தான் சார் என்னை ரேப் பண்ண வந்தான். யாரும் இல்ல நேர பத்தி என்னை கட்டி பிடிச்சிட்டா சார். கட்டி பிடிச்சா சண்டை வர பதிலுக்கு குஞ்ச கொண்டாது வாயில வைக்க வராங்க. மரியாதை நடந்துக்கிறானு பாட்டுக்கு செவனு அடிக்கிறேன். இவன் என்னை தங்கச்சி சொல்லிட்டு ரேப் பண்ண பாக்குறான். கட்டி பிடிச்சானா என்ன சொன்னானா? கட்டி பிடிச்சி அண்ணே என்ன சொன்னா? என்னடா பண்ற? ஏண்டா அவன் சொல்லிட்டு பண்ணி அவனுக்கு புத்திமதி சொல்ல வந்து நீ என்ன பண்ண? உன்னை காப்பாத்துறதுக்காக வந்த. தம்பி ஏன்டா கட்டிய பிடிக்கிற? நான் இப்ப கட்டிய பிடிச்சேன். இப்ப நீ எனக்கு இப்ப பேசுறா. நான் எப்படி பேசுறா? எப்படி கட்டி பிடிச்சான்னு கேட்டேன். ஏன் நானா எதுவுமே செய்யலப்பா. பேசுறியா? எனக்கு இது எந்த சம்பந்தம்? அண்ணா இந்த டீசல் எடுத்துட்டு வாங்க. பச்சை நெருப்பு வச்சு வாட்டி விடு. லூசு சிரிக்கு. என்னடா? அவனுக்கு ஒரு தீக்குச்சி போதும் டீசலா? ஐயே டீசலை போட்டு நாடா இவனை நம்பி இறந்த போது நாடா வாங்கிருக்கேன். உங்களை காப்பாத்தானே வந்தேன். கொஞ்சம் முகத்தை அழகு வத்த பொம்பளை 2 பொம்பளை போட்டிருக்கேன். அதை அடிக்காம என்ன அடிக்கிறாங்க? அங்க தொட்ட அவன் புரிஞ்ச வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பானே. ஆமா அண்ணே அவனுக்கு நல்ல இந்த கருப்பன் கோயில எலும்புச்சம்பளம் அண்ணா சேப்ரியா காட்லே உனக்கு தானே சூப்பர். ஓ இத 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குறீங்களா? ஒழுக்கமா பாடும்போது ஒழுக்கமா பாட்டு பாடு. நீ சத்தியம் சாத்திரம் நடத்துக்கணும். சத்தியம் சாவுத்திரியா? எதுக்கே சத்தியம் என்னடா ஆம்பளால கை நட்டு அடிக்கிறா போர் தட்டு அண்ணே என்ன போட்டு மல்லாறு குத்துனானே. ஆம்பளால கை நட்டுறியா? பொம்பளை மதிப்பு கொடு. சரிண்ணே ஆம்பளை ஐயோ கொஞ்ச நேரம் வருது நின்று எல்லாம் ஐயோ நெஞ்சில மட்டும் தடவுவியா? ஐயோ தம்பி நீங்களும் எப்ப மாடு காலைக்கு திரிது இல்லையா? அதுதான்டா ஜெயபுரியா போடு ராணியா போடுன்னு சொன்னேன். ராணியா போட்டா போர்தடு போயிட்டு ஜெயபுரியாவும் ராணி நான் போட்டேன்டா. இன்னைக்கு அவன் புரிஞ்ச நம்மள போட போறான்னு தெரியல. போடுறனே போட்டுடா. ஐயோ அவன் வாயில குத்தி விட்டான்டா. தெரிஞ்சு போகும் மயிறு. அண்ணே கார்த்தி அண்ணே நோத்தா அண்ணனா அண்ணங்க மச்சான் அடிச்சாங்க மச்சான். மச்ச மயிரா புடுங்கடா ஓடுறா. மச்சான் ஏய் அண்ணன் சொல்லாடி. கேளுங்க அவன் பூமெக்ஸ் சட்டி போட்டுருக்கான். நான் பார்த்துட்டு இன்னைக்கு தான் சட்டியா போட்டிருக்கேன். அவனால பூமை எடுத்து நீயே போடு. பிச்சு புடி. வேற பாட்டு பாடி தர. ஏய் ஓயின்னு கத்துறேன்னு வெச்சுக்க. அந்த வந்து ஏய் தான் என்ன பாட்டு பாடுற? அட யாரு கொடகல்ல தண்ணி. யாரு கொடகல்ல தண்ணி. 4:30 தான் பைப்ல தண்ணி வரும். நீங்க இப்ப போய் ஐயா அது தண்ணி திறந்து விடுவாங்க. ஏய் நான் உறிஞ்சு எடுத்துக்குறேன். என்ன அப்படி சொல்ற? தேவரியா கொண்டே ஐயோ பொம்பளை பிள்ளை வந்து
பொம்பளை பிள்ளையும் பூவும் ஒண்ணுடா. அப்படியே அந்த பிள்ளைய பக்கத்திலே போற. ஆமா, பொண்ணும் பூவும் ஒண்ணு. யாரு என்னன்றது யாரு இல்லன்றது அடுத்துக்கல. பொண்ணும் பூவும் ஒண்ணுங்க. ஐயா எங்க இல்லனா பொண்ணும் பூவும் ஒண்ணுடா. பூவு 16,000 ரூபாய் வச்சு கார்த்திகை மாசம் பூவு. அப்படியே கோர்த்து 16,000 போட்டு வாங்கி நூலுல கோர்த்து கொண்டையில வைக்கணும். பூவை கொண்டையில தான் வைப்பாங்க. பூவை கொண்டையில வைக்கணும். என்னமோ சொல்ல வராரு, இவன் வாய வேற பொத்துறேன். நான் எதுவும் சொல்லல, நீங்களா சொல்லிக்கிட்டு ரொம்ப தப்பா. பேர் இங்க இருங்க, இங்க வாங்கல. இங்க ரவுடி சார், ரவுடி சார் இங்க வாங்களே. ரொம்ப பேர் பொண்டாட்டிக்கு பூவும் அல்வாவும் வாங்கி கொடுக்குறாங்களே. பூ இல்லடா, பூவுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. இந்த அல்வா எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க? அப்படி ஒரு முறுக்கு அதிரசம் வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் வாங்கி கொடுக்காம எதுக்கு அல்வா மட்டும் வாங்கி தராங்க? முறுக்கு அதிரசம் தின்னா கடுக்கு புடுக்குன்னு சத்தம் கேட்கும். ஓ, அல்வா வாங்கி சாப்பிட்டா அல்வாலாம் லொபக்குன்னு இறங்கும். அல்வா எதுக்கு கொடுப்பாங்க? அல்வா வந்து இதுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு? ஐயா, அந்த பூவை அப்படியே வச்சு கொண்ட புள்ள வச்சு வச்சு கொண்டையில வைக்கணும். வச்சு 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 இந்த அல்வாவை அப்படியே வச்சு வச்சு அதான் எங்க வச்சு? எதுலடா? அவன் என்னமோ சொல்ல வரா. என்னன்னு கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சு கொதிக்குது, ஏன் கொதிக்குது, என் குக்கர்ல கொதிக்குது, என் துடிக்குது, என் துடிக்குது, என் குழம்புல நான் துடிக்குது. காணாங்கச்சா மீன் கொதிக்கு மயில புடுங்குது. நீ எதுக்கு மீன் கொதிக்குது? நீ கொதிக்க வைக்க பாரு. எதுக்கு கொதிக்குது? கருப்பசாமி நாடகம் எடுத்துட்டு எதுக்குடா மீன் கொதிக்குது? மீன் கொதிக்குது உன்னை சொல்ல சொன்னோம். நாங்களே இன்னும் கொதிக்க முடியாம இருக்கிறோம். ஏற்கனவே நான் கொதிச்சு போய் ஆனா நீங்களும் எப்ப இருக்கீங்க. கனங்கத்து என்னடா ஒரு மாசம் மாதிரி இருக்கியா? எவம் 1000 தெரியல, அந்த கடை வச்சு எடுத்து மாட்டேன். அது பார்த்தா ஒரு கால் பெருசா இருக்கு, ஒரு கால் சின்னதா இருக்கு. நம்ம காலே செப்படுத்து. இல்ல காலை கேக்குறேங்க. டவுசர் ஒரு பக்கம் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் சின்ன. பெருசு ஒரு பக்கம் சின்னது. என்னது? ஆத்தங்கர தோப்புக்குள்ள நான் எதுக்கு வந்தேன்? சரி சரி. உங்க ஊர்ல நீயா மீன் கொதிக்குதுன்ற ஆத்தகரம் தோப்புக்குள்ள அல்ல ஆத்தகரம் தோப்புக்குள்ள அப்புறம் நான் என்ன 4 பேரை பிடிச்சிக்கிட்டு சரி சரி. கூட்டு போவாங்க. ஏன் அண்ணா டென்ஷனா பேசுறாரு? அப்புறம் அப்படி இல்ல 2 பீஸ். ஐயோ உலகில விட்டா வேற ஆளும் இல்ல. வாணி ஓடுதே. இத பார்த்தா ஒழுகத்தானே செய்யுது. வாணி உனக்காவது வாணி ஒழுகுது. ஒழுகு எல்லாமே ஒழுகும்டா. நீ காலைல வீட்ல போய் உதவாங்க. எதுக்கு? ஏய் வாமா வா. அவனே சொல்லலையா? அவனே சொன்னேன். அவன சொல்றா. உங்களையே நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தான் நான் இங்க இப்படியே நடிப்பேன். அவன் இருக்கும்போது மட்டும் வெடுக்கு புடுக்குன்னு பேசுவேன், அப்புறம் மட்டும் பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். நான் எப்பவுமே உன் மேல பாசமா தான் இருக்கேன். ஆமா, நீ பாசமா இருந்து அப்படி குடிச்ச. எனக்கா என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு என்ன வேணும்? நேத்து கூட சொன்னீங்கல்ல இது வாங்கி தரேன்னு. இது ஸ்வீட் ஸ்வீட். வர வர நான் உள்ள வரணும், அது வாங்கு இது வாங்கு. அன்னைக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. மச்சான் மச்சானா என்ன மச்சான்? என்னடா போட நிமிஷத்துக்கு உடனே மச்சான் இந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்கிறான் மச்சான். அவங்க உங்க தங்கச்சி உங்க தங்கட போடுவாங்க. நீங்க எனக்கு அண்ணே, அவர் எனக்கு புருஷன் மாதிரி மாதிரி மாதிரி. இருடா இருடா இருடா. ஏய் எறும்பு எறும்பு எது கடிச்சு பிடிச்சா? புருஷன் மாதிரி தான் சொன்னுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா உண்மை, நீ சொல்றதுதான் உண்மை. என்ன இப்ப எங்க புருஷனுக்கு மரியாதை இருக்கு? அது இல்லங்க, ஒரிஜினலோட ஜெராக்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம் சொல்றாரு. ஆனா ரொம்ப கொடுமைப்படுத்துவேனே, பரவாயில்லையா? இப்ப எவன பார்த்தாலும் ஜெராக்ஸ். வாங்கப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க. போங்க, நல்லா ஏறி அடிக்கலாம் பார்த்தா வந்துட்டிய. ஏய் பாத்தே அப்ப இந்த நாடகத்தில் யார் யாருக்கு அம்மா செய்ய வரியா? வா செய்ய புரியாடா. செய்ய வரியாரு இந்த ஐயோ போச்சு. இருடா, என்னைய குண்டி அடிக்கிறாங்க அவன்.
இந்த ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை ஐயா எல்லாரும் வாங்க. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு ஐயா அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கின்றோம். இங்கு பபுனா வாங்க அவர் பார்த்து வா. காவல்துறை அதிகாரி தான் வராங்க. நீனும் தாய்மாமன் அழைக்கிற மாதிரி அது கட்டபொம்மை நாடகம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழாக்குழு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பபுனாடிக்கு அன்பு மைத்தனர் ஹார்மோனிய கலையரசு அன்பு மாமா சம்பாட்டியை சேர்ந்த எம்ஜி ராஜேசேகர் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா எல்லாரும் வாங்க. அப்போ வாங்க சார், எல்லாரும் வாங்க சார். வாங்க சார், சும்மா வாங்க. சும்மா இந்த நாங்க நிக்கல சும்மா வாங்குறேன். சும்மா வாங்க சும்மா வந்து கூப்பிடு. ஐயோ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. நான் ஒரு டம்மி பீசியா. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புண்ணன் புதுகையைச் சேர்ந்த இயக்க அருள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஐயா வாங்க. தெரியும் ஆளு வர லேசா ஒதுங்கி போவேன். பொன்னாடை போத்தி மகிழ்வித்த திடையத்தூர் கிராம பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக மிக்க நன்றி. கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 500 மக்கள் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றீங்க. கலையை ரசிக்கணும், எப்படி நடிக்கணும், யார் யார் எந்த இடத்துல வரணுங்கிறது அவங்களுடைய முடிவு. அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை சிறப்பாக கண்காணிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். கரையில் இருக்க கேஸ் போடவா? கேஸ் கரைக்கில இருந்து கம்மாக்கில் விழுந்தா கூட கேஸ் போடலாம். இங்கே மாஸ்டர் அன்பு மாமா நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு கலைராஜா வாங்க. இங்கு பபனாடிக்கு அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சீன் ஆபரேட்டர் அன்பு தம்பி கலைராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இந்த ஆள் தான் என் முறையாக பேசுகிறாரு. பொன்னாடை வானுக்கு அதான் பேசணும்ல. பவனாடிக்கும் மண்ணின் மைந்தன் கார்த்திராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு டான்ஸா அடிக்கும் எனது சித்தப்பா மக என் குழந்தையா ஜெயப்பிரியா அவர்களுக்கு உங்க அப்பா எனக்கு சித்தப்பா வேணும், உங்க அம்மா எனக்கு ஜெயப்பிரியா அவர்களுக்கு மாமியா உட்கார்ந்து நாடம் பார்க்குதுன்னு ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்த. சும்மா விரிச்சு போட்டுயா, பொம்பளை சொல்ல விரிச்சு போடுவேன். நீ போட்டுட்டாலும் சமையல் மேஸ்திரி அந்தோனி அண்ணன் எங்க இருந்தாலும் அவர் எங்கனே சமைச்சுக்கிட்டு இருப்பார். இந்த நேரம் இப்ப எப்படியா சமைப்பாரு? வேற சமையல் சமைச்சுக்கிட்டு இருப்பாரு. திருக்கடை மதியண்ணா எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். எங்களது நாடகத்தினை ராணி வாங்க. இங்கு டான்ஸா நடிக்கும் சித்தி மக அப்படி அப்படி பேச வெட்டி புண்ணான்னு கேட்டா நல்லா இருக்கு. ராணி அவர்களுக்கு
பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாங்கெல்லாம் பொம்பளை கூப்பிட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாலே போயிடுவோம். என்ன பண்ண போற? ஆயுத பூஜை சாமி கும்பிடுவான். ஓடி போய் மரியாதையா போட்டு பிரிக்கிட்டே இருக்க. லூசு பையில முகரே பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு பிரிக்கிட்டே இருக்க. நீங்க ஆமா, நீ அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசுற. என்ன அவனுக்கு ஒண்ணு விவரம் தெரியாது. எங்களை கட்டி முடிக்க வர்றா இல்ல நீ மட்டும். மைச்சல்காரங்க போடுங்கப்பா. மைச்சல்காரங்க ஓனர் வாப்பா. மைச்சல் ஓனரே வாப்பா. பரன கட்டிக்கிற துண்டு இல்ல வா. காவல்துறை அன்பு ஐயா அண்ணே முருகன் காவல்துறை அன்பு ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் இங்கு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். காவல்துறை யூடியூப் அன்பு ஐயா முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் கனியண்ணா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஆபரேட்டர் திருக்கணவதி ஒளிபரிக்கு ஆபரேட்டர் அன்பு தம்பி செந்தூர்வலுக்கு புனாரை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுது. எங்கள் நாடகத்தின் வீடியோ கதை எடுத்து கொண்டிருக்கின்ற கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்பு மாப்பிள்ளை மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாரை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொட்டாயன் வேதரத்தினம் அவர் இருந்தா பாருங்க, கொட்டாய் மலை ஒடுங்க பிரிக்கல எடுத்துக்கிறார். எங்க பேரை காணோம். மேல பார்த்து பேர் சொன்னீங்க. ஐயா காவல்துறை அன்பு ஐயா அண்ணே முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு ஐயா முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொட்டகை அமைப்பு வேதரத்னம் அன்பு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கொட்டாய் போட்டவங்க இல்ல இன்னைக்கு நல்லா போட்டிருக்காங்க. ஒரு சில அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சமையல்காரண்ணா சமையல்கார வாப்பா. ஏய் நானே என்ன இந்த நேரத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு பாரு. என்னடா பண்ணுவாருங்கற? என்னடா பண்ண போறாரு? எல்லாரும் இங்க தானே இருக்கறோம், அப்புறம் என்ன பண்ண போறாங்க? சமத்தை சூடு பண்ணுவார்ல. சமத்தை சூடு பண்றாரா? அவர் சூடாத. அப்படியே நாடகம் பார்க்கறவங்க ஒவ்வொரு ஆளா அப்படியே வாங்க. ஏய் எதுக்கு? உங்களுக்கு மட்டும் பொண்ணாட ஒருத்தனா, அப்புறம் அவங்க நாடகம் பார்க்கறது இல்லையா? அவங்க ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம், நமக்கு தான் போத்துவோம். அவங்களுக்கு இந்த ஆளு கொண்டுதான். ஒவ்வொரு ஆளே நிக்க வச்சு போடுமா? நாடகம் பார்க்கற ஒவ்வொரு ஆளா வாங்க. எதுக்கு? பொன்னாடை அவங்களுக்கு பொன்னாடை ஒருத்தர 3 நாள் ஆகுது. பொண்ணத்த காசு நம்ம தான் கொடுத்துட்டு போகணும். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு அதான் அனைவருக்கும் சொல்லிட்டேன். நம்ம இருவருக்குமா? சரி, எங்கள் இருவருக்கும் நான் எல்லாரையும் கூட்டு முயற்சியா சேர்த்து சொன்னேன். எங்கள் இருவருக்கும் பொன்னா எதுக்கு போட்டு பிதுக்குற என்னைய? நீ புடிச்சு காக்கிலோ குறைஞ்சிருச்சு. அவர் பிதுக்கல அளவு எப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கானா? நீ கையை அப்படியே இங்க கொண்டு வராதப்பா. எங்க ஊக்கு போட்டிருக்காங்க வர நம்ம வர வேண்டிய இடத்துல ஊக்கு. பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த திணையத்தூர் கிராமத்தர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய எனது உயிர்கள், இது பூரா இளைஞர்கள் வர்றாங்கன்னு சொன்னா இது பூரா இந்த இளைஞர்களுக்காகத்தான் மருதமணி கார்த்திராஜா மருதமணி இந்த இளைஞர்களுக்காகத்தான். அதே இதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா இங்க சத்யவான் சாவத்தி நாடக மக்கள் வரல. கார்த்திராஜா மருதமணி சத்யவான் சாவத்தியே சொல்ற ஒரு அர்ச்சந்திரா சொல்லு, பவளக்கொடின்னு சொல்லு. அந்த நாடகம் மட்டும் தான் தெரியுமா உனக்கு? அர்ச்சந்திரா அழுவாங்க. சொல்லுங்க. காண வந்திருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தினருக்கும் என்னை பத்த தாய் குளங்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அனைவருக்கும் ரசிகர்களே, காவல்துறை அன்பையா அவர்கள் தான் நிறைய ரசிகர்கள். நம்ம ரசிகர்களே காவல்துறை அன்பையா அவர்கள், ராணுவத்தில் பணிபுரிய ராணுவ வீரர் அன்பையா அவர்கள், வெளிநாடு வாழ் நண்பர்கள் நிறைய பேர். உண்மையில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள், அங்க ரொம்ப தூரமா உட்காந்துருக்கக்கூடிய கரையில உட்காந்து நாடகம் பார்க்கக்கூடிய ரசிக பெருமை, அங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும்? நான் மட்டுக்கான பூச்சியா தானே தெரியும். அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க, எங்களுக்குள்ள பக்கத்துல வந்தீங்களா? இல்ல, அவங்க ஒரு வேலையா உட்காந்துருக்காங்க மாமா. அவங்க ஒரு வேலையா உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ வேற வேலை, நீ அங்கிட்டு போயிடாத. நான் ஏன் இங்க போறேன்? இல்ல அங்கிட்டு போயிட வேணாம். அந்த கரை ஒதுக்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். இடம் இருக்கா என்ன? ஏன் இடம் வாங்குறதுக்கா? இடம் வாங்குறதுக்கு இல்ல. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே குடம்புலூர் கனி அவர்கள் சார் நன்றி. வணக்கம். என்னடா பொன்னாடியே விரிச்சு போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்களே, அதை கூட ஒரு சில பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஆன்சர் நீங்க எல்லாம் கையில தான் பொன்னாடை வாங்குவீங்களா, ஏன் நாங்க போத்துனா வாங்கிக்க மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அதான் இப்போ போற ஊருக்குள்ள நீங்களே போத்தி விட்டுருங்கன்னு சொல்லி நீ உடனே விரிச்சு போடுங்கன்னு அதுல இருக்காங்க. அவங்கள போய் இந்த இடத்துல விரிச்சு போட சொல்ல பேசாதீங்க. ஆளுங்கடா எங்கடா அந்த பாடுபடுத்து என்ன கொசு மாதிரி நசுக்கி தூக்கி எறிஞ்சிரீங்க தம்பி.
முகம் அங்கே இருக்கு. எனக்கு பார்வை கீ பார்வனே. உருளைக்கிழங்கு தின்னியோ? உருளைக்கிழங்குல முட்டை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சின்னப்பிரியா, என்னையா ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்றியா? மட்டும் என் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னைக்கு ஆதார கார்டுல என்ன செய்ய வரியான்னு கேக்குறேன், நீ என்ன சின்னப்பிரியா? என்னைக்கு ஆதார கார்டுல செய்ய வரியான்னு எழுத போறாங்க. நெருங்கி பழகும் போது கொஞ்சம் பொன் நீ தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர், சுட்டால் பொன் சிவக்கும், கைகள் படாமல் பாசமுள்ள என்ன வாந்தி வருதா? அண்ணே நீங்க பாருங்க, சங்கீதா அந்த சங்கீதா ஒழுங்கா பாடிக்க தூரம் கேட்டு. இவங்க அண்ணே சங்கீதம் படிச்சிருக்காங்க. சங்கீதா யாரு? சரி கோச்சிராஜ். சங்கீதா லிஸ்ட்ல இல்லையே யாரு? மதுரை இசைப்பள்ளியில சங்கீதா இல்ல, நான் பெரிய கலைக்கல்லூரியில் இசை பயின்று அப்படியே சரிகம பதனி பாடிதான். எதுக்கு படிச்சீங்க? நான் நல்லா சொல்லி போடுவேன். சும்மா சொல்லுங்கண்ணே. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. இல்லையா? ஐயோ கெயின் அது பேரு. கெயினா? நான் கிரின்னு இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு கிரின்னு. இன்னும் நல்லா மிக்சர் அப்படியே கொஞ்சம் ஊம்பரு சேர்த்து வை. ஊப்பர்ரா ஊப்பர். அந்த மிக்சர் கொஞ்சம் கேளுங்க. மிக்சரா? அதை திண்டு விட்டாங்களா? சா சா பாப்பா பாட்டு படிக்கிறியா என்ன சா சொல்லியா? சா சா பாப்பா நல்ல வேலை தாத்தா நிலம் இருக்கு. ரெண்டுலன்னா ஒன்னத்தோட வாமா, ஓம் பொந்துலன்னா வாயோ. சங்கீத பாட்டு எழுதிருக்கீங்க. சங்கீத மூளையில உட்காந்து வெளிக்கிறதுக்கு இருந்தாரு. கேட்கிற கேள்வியை பாருங்க. லேடிஸ் எல்லாம் உட்காந்து நாடகம் பார்க்கறேன். அவர் கேக்குறாரு இதனால எங்க இருந்தா ஏண்டா இப்பதானே சொன்ன லேடிஸ் உட்கார்ந்திருக்காங்க. பாசமுள்ள பாண்டியரு, பாசமுள்ள பாண்டியரு, பாவலரு ஆடு விளையாடு நெத்தியில வட்டப்பட்டு பட்டிருக்க இஷ்டப்பட்டு ஒரு மயிரும்லே. நான் பாடுறேன் பாரு. நெத்தியிலே வட்டப்பட்டு பட்டிருக்க இஷ்டப்பட்டு நெத்தியிலே பட்டப்பட்டு ஐயா அதே மாதிரி ஆட சொல்லுங்க. இன்னும் நம்மளுக்கு டான்ஸ் வேணாம். நம்மளே இல்ல நான் உன்னோட தங்க மாட்டேன். நான் டான்ஸ் போட சொல்றீங்க? ஏன் டான்ஸ் போட சொல்றீங்க? அப்ப எதுக்கு அது வேற காசு 5000 ரூபாய் கொடுக்க? நம்மளே எடுத்துக்கிறோம்னே. என்னடா அவளை போட போறீங்க? ஆனா நான் உன்னோட தங்க மாட்டேன். எனக்கு பயந்து எனக்கு மரியாதை மேல துண்ட போட்டு வந்து ஆடு. அன்னைக்கு ஓயாவத்துல என்னைய கட்டி பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐய கர்மத்தை. நெத்தியிலே வட்டப்பட்டு பட்டிருக்க இஷ்டப்பட்டு சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கி எத்தனை நாளைக்கு இதே பாட்டை பாடுவேன்? சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி தான். அது 50 வருஷம் பாடிக்கிட்டே இருக்காங்க. பாட்டை மாத்தி பாடு. மாத்தி பாடுமா? சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா கையடி. இந்த பாட்டு இப்படி வராதே. அப்படிதான் பாட்டை மாத்தியாச்சு. அது அப்படி வராதுயா. சேவரி அப்படி கையடிக்குது. அடி பிரிச்சு போடுவேன். நான் என்ன படிக்கிறேன், நீ என்ன படிக்கிறீங்க? வாத்தியாரே சேப்ரியா தானே. லக்க மாறு பிச்சு வர பாத்து. ஓகே நன்றி. பிஞ்சா ரைட்தேன்.
நெத்தியிலே அவன் தடவை பார்க்குறேன் பாரு வர்றேன் போறோம்ல கோம்பலே புரியாது நெத்தியிலே பிரியா நீங்கிட்டு போ தம்பி இனிமே 5,000 போட என்னவோ சுருக்குன்னு குத்துனுச்சு உள்ள போயிட்டு வந்தான்டானா நெத்தியிலே பட்டப்பட்டு தேவையா யானை போய் எலி சொல்லி வந்த கதையா யானைங்கிற உங்களை இல்ல அது மாதிரி யாரு யானை யாரு எலி நீங்க யானை அவன் எலி பப்பு கம்கே பப்பு லேசா கையை தட்டாலே அப்படி இருக்கே தேவியா என்னடா தொட்டாலே புடுக்கு புடுக்கு கீழ விழுறாப்ல ஏன்டா அசிங்கப்படுத்துற தொட்டா பரவாயில்லடா அந்த புள்ள வந்து இடிக்கிறது என்னமோ அல வந்து இப்பதான் சொன்னேன் என்னை பார்க்க பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது பொம்பளை இடிக்கல ஏறி அடிறானே என்னது கீழே விழுகிறேன் சரி இங்க வா செல்லம் அவனை பண்ண மாதிரி ஒன்னே பண்றேன் நீ எப்படி இருக்கன்னு இல்ல பாப்போம் நான் இல்ல அது சரிப்பட்டு வர முடியும் இல்ல வாங்க நான் 8 நாளைக்கு வரதான் ஏன் அதுக்கப்புறம் வேணாம் செஞ்சிரா குத்தால குயிலே உட்கார்ந்து குத்தலாமா என்னது அல்ல நன்னால் முதல்ல யாரு நினைச்சாங்க உனக்கு தான் குண்டியே இல்லையா இப்படி இங்க நான் செல்ல நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க இப்படி இன்சைடு ஒன்னு இன்சைடு ஒன்னு அது அப்படியே வாசிங்க ஆகாது ஆகாது மச்சான் அந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒன்னு ஓகே அங்க நில்லுங்க ரெண்டு ஆகாது ஆகாது மச்சான் ஏன்டா குச போட்டு விட்டானா மகனே பாரு மொத்த பாரு திண்டது உண்மையை சொல்ல நீ தானே குசு குசு பாக்கு வத்தல மாத்தணும் என்ன கொட்டுக்கார டொங்கு நக்கர் தொங்கு நக்கர் என்ன தம்பி சட்டி எடுக்கிறாங்களா இல்ல சட்டியா எடுக்கிறாங்க உன்னை வாதிக்க சொன்னா இல்ல நான் பாடுறது எங்க நீ என்னமோ சட்டி எடுக்க போறாங்க பாக்கு வத்தல மாத்தணும் குத்தி போட்டு அப்புறம் கைக்கு அடிச்சுட்டு தெரியுவேன் இல்ல அங்க இருந்து வர்றாரு பெரிய டொண்டாக்கு பாடுங்க பாடுங்க கோவப்படாதீங்க இங்க ஓட்ட நான் பாடி நான் மயிரும் பாக்கு வத்தல மாத்தணும் வெட்டியை மட்டும் தூக்காம வந்தது தப்பு இல்ல அதையும் தூக்கிட்டு வந்துடக்கூடாது அப்புறம் எப்படி அவர் வாசிப்பாரு அது எவ்வளவு பாவல 1 லட்சம் 1 லட்சமா 1.5 கூட வருவாங்க 2 குடம் தண்ணி உள்ள வச்சிருக்கேன் ஒன்றரை ஆகப்படுத்தாத இல்ல 2 குடம் தண்ணி உள்ள ஐயோ பிரச்சனை எடுத்து விட்டாங்க வீடியோ வேற பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய அப்பா நீலகண்டா 2 வாங்கி பழைய மூடையில ஒத்து போடுவேன் அப்புறம் கைட்டு தான் தப்பு 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 தப்புன்னு அடிச்சுட்டு தெரியணா என்ன அடினே ஏய் பாடியா இங்க வா நான் ஒரு பாட்டு சொல்றேன் இங்க வா நான் சொல்ற பாட்டு அப்படியே வாங்கி பாருங்க அப்படியே அப்படியே நீ என்ன சொல்றே நீ அப்படியே 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 முச்ச கொட்ட பல்ல இல்லகி முத்து முத்து சொல்ல இல்லகி மொட்டை குண்டி பல்ல இல்லகி மோ ஏய் இட் இட் ச சை கோ கோ இட் இட் டை பச்சை 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 மொச்சை மொச்ச கொட்ட பல்ல இல்லகி சொல்லுங்க மொச்ச கொட்டை மொட்டை குண்டி மொச்ச கொட்டை அது வரல இதுக்கு தான் நீ அதை பார்க்காத வேற பாட்டு பாட போனா தா தா வா வா லை லை வரலை அவ வல்லை எங்க வரலை ஊட்டிக்க மாமா ஒரு ரவுண்டு
நம்ம நாடகத்துக்குள்ள அந்த பேர் தாண்டா பெட்டி ஏய் இப்பதான்ப்பா தெரியுது உன் மண்டையில மதுரை ஏன் ஊந்துச்சுண்டு இங்க செய்யது ஐயா ஐயா அவர் செய்யற மாதிரி எனக்கு பவர் படுக்கிற மாதிரி ஐயா ராணி ஆடு ஐயா நீ தேர்ந்து அவருக்கு சம்பளம் 500 ரூபாய் சேர்த்து கூட கொடுப்பா மறுபடியும் அந்த பீஸை வாசிக்க சொல்லுங்க. அப்பா அதை போடுப்பா மாங்கா. ஐயா அது யார் சொல்றது தெரியுமா? நீங்க தான் சொல்லுங்க. அது அந்த அவர் சொன்ன அமுக்குல வந்து நீ எப்படி அந்த மாதிரி பண்ணணும்? நான் வந்து இங்க வாங்களே, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. ஐயோ ஐயோ லூசு பயல. ஏய் ஒரே பருவ வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு. மார்க் போட முடியாதேன் சேவிரியா காட்டி உனக்கு மார்க் கூட போடலாம். எதுக்குடா புள்ள ஆட்டம் தெரியாம நிக்கிறாங்க. உங்க சைஸை பார்த்துருக்கேன். எதுங்க சட்டி உனக்கு 95 எனக்கு 105. அங்க 90 தானே. எனக்கு தெரியாது வாங்கி கொடுத்த. நீ எப்படா வாங்கி கொடுத்த? உள்ள காய போட்டவனுக்கு அது அப்பதான் விட்டுடா. அது ராணி விட்டுடா. ஏண்டா லூசு பையலே, ஏண்டா எப்படி பார்த்தாலும் கீழே படுத்துக்க வந்தா நான் மேல உட்கார்ந்திருக்கேன். ஏன் கத்துறா? கொட்டையவா என்ன என்ன பண்றீங்க? நீங்க பாருங்க என்னங்க பண்ணீங்க கூட வேணாம்னே. என்னமோ சொல்றாங்க. நீ பாரு லூசு சிரிக்கு. மொத்த நாளுக்கு நான் காசு கொடுத்துறேன். ஏங்க அவர் என்னமோ சொன்னீங்க பாருங்க. ஏய் ஊர்க்கார காசு கொடுக்கணும் நாடே. ஏய் நீ படியா. ஏய் இவள எப்ப பண்ணே இருக்கா? டேய் மரியாதையா போய் உள்ள போய் வேற பேண்ட போட்டு வா. என்ன பாட்டு படிக்கணும்னு மறந்து வச்சேன். பாசமுள்ள பாண்டியரே, பாசமுள்ள பாண்டியரே, எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நானும் நான் தூவங்க, அன்னையான சுந்தரியே யான தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. எங்கு புகழ் தூவங்க, இங்கு நானும் நான் தூவங்க, இங்கு நானும் நான் தூவங்க, அன்னையான சுந்தரிய தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய. பாதியில 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 பறந்துட்டு இறக்கினார்கள். சபைவன கோயிடான்னு இங்கே பார்த்துட்டு இருக்காண்டா. நல்லா நினைச்சா லூசு போயில. என்ன தெரியுது? என்னடா பார்த்த? ஒண்ணுமே தெரியலையா? அவங்க கும்பிடுறோம்டா. முகரே பாருப்பா.
எப்ப பாரு பச்சை புள்ளி அவன் நம்ம ஏய், பச்சை புள்ளைனா ஒரு மாதிரி இருக்கா? நீ இது வா செல்லம் எனக்கு உயிர் நான் அவன் டேய் டேய் அவனாக பாரு டேய் அது என்ன கலர் தவசர் போட்டுருக்கு? என்ன கலரா? சொல்ல மாட்டேன். ஏய் சொல்ற. அவன் புருஷன்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். ஏய் அவன் தண்ணி வாங்கி கொடுத்தேன், தூங்குறேன். என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்லைண்ணா நிஜமாது அவன் சிங்கப்பூர் அனுப்பிடுவோம். சிங்கப்பூர் அனுப்புறதுக்கு நான் கூட 50,000 ரூபா தர்றேன். என்னடா நேற்று டீ வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கி தரல 50,000 பணம் கொடுத்தியா? யாருக்கு? என்னடா ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிறீங்க? இல்ல உங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அடுத்த வாரம் வரான். யாருக்கு? நான் தான் 50,000 பணம் கட்டி வர சொல்லிருக்கேன். மொத்த அவங்க வரவே கூடாது. ஏன்டா? அவன் என்ன மயக்கு வரேன் வர்றானா? உனக்கு தாலி கட்டினாலும் அவன் எங்க பெரியம்மா மக. எங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் அப்படி சொல்லாதீங்க அத்தா. அத்தா ஐயா ராதா, எனக்கு அந்த அக்காவுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அத்தா அப்படி சொல்லாதீங்க. ஏய் அத்தா. ஏய் சும்மா ஏண்டா இப்படி வா. நோத்தா நல்லாக்கா? ஏய் அப்ப நான் மாமான்னு சொன்னது நீ எனக்கு சித்தப்பாவா? ஆ. அம்மா ஆத்தா வாத்தா. இவன் தான் 5வது ஆளு யாருக்குடா? உங்க அம்மாவுக்கு. அடேய் கவாணி பையல என்னடா சொல்ற? ஏய் ஏன்டா உன் மாமியாவா அசிங்கப்படுத்து? ஒன்னே கால நோத்தா சூப்பர். ஏய் அது உனக்கு தானே எனக்கு தெரியும். தெரியும் நேத்து சங்கத்துல சுத்தி சுத்தி வரவங்க. அண்ணே குணத்துல சூப்பர்னு சொன்னேன். நானே தெரியும் நீங்க கட்டபொம்மை நாடகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்க தூக்கிட்டு ஒண்ணா பேக்கல ஏறும். அப்போட ஒரு ஆள் வந்து பேக்குதின்னு கேட்டாரு. வாய பத்துடா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. நம்ம நாடகத்து மேலாம் மிருதங்க போடவே கூடாது. இல்ல மிருதங்க வேணாம். அப்பா தம்பி முத்துராஜ், நீ குத்துராஜா தெரிய பாக்குற, நீ கட்டை தூக்கிட்டு போன ஆல்ரவுண்ட் வச்சு நாடகம் ஆடிக்கிற. முகரே பாரு முகரேண்டா குண்டிய போய் வேணா கும்பிடுவானா? ஏடா இப்படி ஒப்பையா இருக்க? எதுக்கு சொல்ல மாட்டாது? அதுல என்னடா இருக்கு? ஏண்டா கிறுக்கு பல்லடே, நீ என்ன முன்னாடி கும்பற, அவன் என்ன பின்னாடி கும்பறியா? அம்மா செய்யும் தொழிலே தெய்வம். அந்த மகராஜ் யாரியா? இந்தா அவன் தான் நம்ம இளைஞர். ஒவ்வொன்னா அப்படியே ரசிக்குது. என்னையா இருக்கு அதுல? அங்கதானே இருக்கு எல்லாமே. குலதெய்வம் இது. அது அவங்களுக்கு குலதெய்வம். ஆமா மிருதங்க தம்பி குலதெய்வம். ஆமா தாள அண்ணன் குலதெய்வம். அங்க வாரு அவன் ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாரு? அவர் கூப்பிட்டானே எங்களை சொல்லிட்டா போறது. என்ன பழக்கம் பழகுற? போன இல்ல போனே போல இன்னும் போல. போன காசு வாங்கிட்டு வந்துரு. போயிட்டு வந்து அங்கே தங்கிடக்கூடாது. எங்கடா போக சொல்றிய ரெண்டு பேரும்? நீ அவன் மறுவடிக்கும் மறு வந்தியில நிற்பேன். ஆனா எனக்கு ஒன்று கார்த்தி திரும்பிட்டான் பத்தியா சைடா? எனக்கு ஒன்று பிடிச்சது அதானே. அப்படி சைஸா திரும்பி கொடுக்குறவாரு. ஆனா உனக்கு தெரிஞ்சு தானே பண்ற. எங்கட முன்னாடி குத்தி போடு. என் சம்பளத்துல உனக்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துறேன். நல்லா ஆடுங்க, நைஸா படுத்து கொடுக்குறேன். நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். அப்படினா புரியாதா? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். தும் சே பியார் ராஜா ஒரு நாளைக்கு 2 தடவையா காங்கட்டு போடுவாராம். அதே காங்கட்டு போடுவாராம். சடார்
மட்டார். பகல்ல ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை. காங்கட்டு போடுறது. சிங்கிலி மங்கிலி. இதுக்கிட்டே உன்னோட எனக்கு கடுப்பா வர்றது. சரி ஆண்டா சரி கோபப்படாத என்ன சரி வா இங்க வா செல்ல, இங்க வா செல்ல, எனக்கு தெரியாதுல சரி என்ன விடு கோபப்படாத. சும்மா சொல்லுங்க அவன் என்ன பேசுறான்னு சொல்லுங்க. வேணாம். எனக்காக டேய் சொல்லுங்க. சும்மா சொல்லு. நீ போயிரு. குண்டக முண்டா கோவம் வந்துடா. சரி சரி விடு. உள்ளூர் நூட பார்க்க மாட்டேன். சரி சரி மனசுனாடா. சரி விடு விடு. என்ன சொல்ல பாடுறாக்கா? செஞ்சு வந்த தப்பு தலையாட்டமா இருக்கு. அது மொகர கட்டா சப்பு செல்ல. ஏதா சொல்ல தெரிஞ்சா சொல்லு. என்ன சொல்லுவாங்களா அப்படி? அது செப்பு செல்லையா? செப்பு செல்லைனா சப்பு செல்ல இல்ல, மொகரைய பாரு மொகரைய. அப்ப அதுக்கு அதுல இரு. இரு. வந்துருவ நீ. இல்ல செப்பு நீ மூடு. சிங்கிலி. இப்படி பிள்ளை விட்டுட்டு போய் நீ என்ன ஒரு சரி விடு விடு விடு. என்ன தாண்டா பிரச்சனை? என்ன சொன்னா அவன்? விடு ஒண்ணும் சொல்ல விடு. அவன் சொல்றாங்க. என்ன சொன்னியா? அவன் சொன்னா நீங்களும் மன சங்கடப்படுவீங்க. டேய் சரி விடியா என்ன சொன்ன? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சொல்றான் என்ன சொன்னியா? உங்களால முடியல நோத்தால அனுப்பிட சொல்றேன். என்ன என்ன கொள்ளையாளே? எங்க ஆத்தா உனக்கு என்னடா வேணும்? அக்கா நம்ம அம்மாலே அது எனக்கு என்ன மாமியான்னு சொன்னப்ப அம்மாங்கற? அது அங்க தம்பி ஆனா நைஸா மாட்டிட்டு ஒதுங்குறாரு. ஆத்தால பத்தி பேசுனா உன்னை வலிச்சு தான் அண்ணன் பாத்துக்க. கிர் புர். அப்படினா என்னங்க? அப்படினா என்ன? என்ன சொல்லிப்பட அவன் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு இப்ப மீசிங் வச்சார்ல அதே மாதிரி கிரு புருண்டுவியா. கதவுல யாரும் தண்ணி ஊத்தல. கதவு அடைக்கிறாரு. இப்பதான் அவர் கதவு அடைக்கிறாரு. சரி கதவு ரொம்ப இழுத்து அடைக்கிறாரு. யார் தண்ணி ஊத்துவா? தண்ணி ஊத்துவே. தண்ணி அவன் ஊத்தியா நான் கண்டு வைப்பேன். சிடா மடா. இப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? இப்ப என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கும் தெரியாது. எதுக்கு இப்ப சொல்ல வந்தவன்? என்ன சொல்ல போறேன் நான் மென கட்டு இருக்கேன். பர்மா வர்மா இல்லனே யார வர்மா? சும்மா சொல்லு. யார வர்மா வர்மான்னு கேக்குறீங்க? என்ன அம்மா மாட்ட மாட்டேங்கற சொல்லு. எங்க அம்மாவை கேக்குறாரா என்ன கேக்குறாரா? வர்மா வர்மான்னு கூட நான் கூட அது கூட ஒத்துக்குறேன். நான் சும்மாவே 4 நாளா முடியாம இருக்கேன். சரி சும்மா சொல்லு விடு. ஏய் சொல்றியா? என்ன கேட்டா? எங்க அம்மாவை கேட்டானா? உங்க அக்கா உங்க வீட்டா இருக்கு. ஆமா. அதான் ஏண்டா சோதியாவைடா கேட்ட? ஏண்டா கிறுக்கு பையல இங்க வா. ஏய் சோதியாவை கேட்டியா? ஏய் இந்தாருமா. ஏய் தெனப்பிரியா. எதுக்கு? என்னது செனப்பிரியாவா? நீ என்ன நிமிஷம் நிமிஷம் பேரை மாத்திக்கிட்டே இருக்க? என்ன பேரு உன் பேரு? ஜெயப்பிரியாயா? செய்யவரியாவா? இப்ப என்ன சங்கு இருக்கு ரெண்டு. சங்கு சடார். என்ன யாம் சும்மா உடம்பு முடியாம இருக்கனே நீ வேற. என்னது? நான் போக முடியாதுப்பா. ஐயா ஆட்டா அவன் சொல்றான். உனக்கு சின்னதா வேணுமா பெருசா வேணுமா? எது? பெருசா வேணுமா? அது எப்ப தோதோ அப்படி இது. இதுனா இது உண்டு. இந்தா. எனக்கு இதான் சரியா வரும். நம்ம இதுக்குள்ள விடுறதே ரொம்ப சிரமம். நம்மளுக்கெல்லாம் யாருக்கும் பிடிச்சது? இல்லம்மா இதுல நாக்கு இருக்கான்னு பாக்குறேன். ஏய் சந்திரன். ரெண்டு பேரும் வாய்க்கிலேயே பேசுறீங்களே. ஒரு ரெண்டு பேரும் பெரிய பப்புனுங்கறா. ரெண்டு பேரும் ஊதுங்க பாப்போம். ஏய் என்ன சங்கு எங்க ஊத்துறியா? ஏய் ஊதுடா முத. சும்மா விட்டுட்டு சங்க குட்டி பின்னாடி வச்சு ஊத மாட்டாங்க. முன்னாடி இருமா நான் ஊதுறேன். என்ன பெரியது ஊதுவேன். தெரியும் நீங்க பேக்கடி கோயந்தன். இருங்க முத அந்த பையன் ஊதட்டும். நான் ஊதுறேன் பாரு. நீ ஒரு நாளைக்கு கொடுத்து பாரு. சங்கு ஊதிக்கிறியா நீ ஒரு நாள் கொடுத்துடுவ. முகர ஓடா. அது எப்படா எண்ணெய் வச்சுக்கிட்டே இது பண்ற? ஆமா அவன் இல்லாதப்ப கேளு. முகரே பாருமா. எண்ணெய் வச்சுக்கிட்டே. அட ஊதும் ஊதி தொலையும். ஊதுன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிட்டு இருக்க. ஊதுடா. எங்க வேணாலும் என்னைய தானே ஊட்டி போற. ஏ டொப்பரி ஊதுடா. எப்படி குப்புரின்னு ஊதுற சொங்கி மங்கி. எப்படி ஊதுன்னு தெரியலையே. இந்த முன்னாடி வைக்கணும். முன்னாடி வச்சுதான் இந்த நிலைமையில இருக்கு. ஊத தெரியாதா? ஊத தெரியுமா தெரியாதா? தெரியறேன். ஏய் நீ சங்க முன்ன பின்ன பாத்துக்கோ. ஏப்பா உன்னை சங்கல தூசி இருக்கான்னு பார்த்து ஊத சொல்ல. வாயில வச்சு ஊதியா? வாயில. ஐயோ ஏடா லூசு பல்டா. நான் சொல்லவா உனக்கு பெருசு லாய்க்கு வர சின்னதை வச்சு ஊது. புடி நீ புடி. இந்த பாரு. ஐயோ தோது வாத்து கொடுக்குறியா? சே சொரண்டாத சரி. என்ன யானை கொட்டாய் விட்ட மாதிரி இருக்கு? ஏங்க சங்கதானே ஊதுறீங்க, தொப்பை எதுக்கு உள்ள போயிட்டு வருது? அது ஊதையில போயிட்டு வரணும்ல, அப்பதான் சரியா வரும். நான் சொல்றத கேளே. சங்கம் என்ன பண்ணணும்னா கையில எடுத்து கைய முத உள்ள விட்டு வாயில வச்சு ஊதணும். உள்ள விட்டுட்டு அந்த நீனே விடுறா. என்ன பண்ணி சொல்றீங்க? எப்படி அப்படி எடுத்து நீ இப்ப
ஒரு வாட்டி வந்து ஹலோ. ஆனா எந்த பொம்பளை இவ்வளவு ஐடியா தெளிக்கிறது அப்படியே இருக்கட்டும். யாராவது இருக்கட்டும், எங்கிட்டாவது பூரா நம்மளாலே தானே. இரு நீ பாட்டில் 2 தங்கு இருக்கு. சத்தம் இருங்கடா நீங்க ஏய் ஊசு பையல தெரிஞ்சா ஊது இல்லைன்னா விடுவேன். மாடு காலைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊதுறவங்க செத்து போயிடாத வை. ஆமா இப்போ வந்து உனக்கு வந்து ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் சொல்லித்தரேன். ஹிந்தி மாலு ஹிந்தி தெரியாதுன்னா நான் எதுக்கு இருக்கேன்? ஹிந்தி கஷ்டம் கத்துக்கிறது. நான் சொல்லித்தரேன். வாய்க்குள்ள நுழையாதுங்க. ஐயா ஓவாயா என் வாயை பார்த்தா ஓவாய் கோல் 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 அண்ணன் சொல்லவா? ஏக் சொல்லு சும்மா சொல்லு. ஏக்குன்னா என்ன தெரியுமா? தெரியாது. முட்டை. ஐயோ அது எக்கடி லூச்சு முட்டை. ஏக்குண்டா ஒரு வரல விட சொல்றாரு. எதுல விடுங்க? எண்ணிக்கையில ஒரு ஓ வரல். 1. தோக்குண்டா 2 வரல். கையை கீழே வைக்காத, மேல வை. நீ விட. தீன். ஏய் இல்ல, நீ விட வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்? நீயும் விட வேணாம். வேற யாராவது விடுவாங்க. நீ வடை வை. சரி நீ சொல்லு. 2 வரல். தீன். தீம்டா 3 வரல். चार 4 வரல். 5 மொத்தமா விட சொல்றாரு. 6 ஏய் போலாம் சொல்லுங்க. ஏன் அந்த ஆளுக்கு 5க்கு மேல தெரிய மாட்டேங்குது? 5 வரைக்கும் பாஞ்சிட்டே இப்ப 6 அது தெரியாத. ஏய் தெலுங்கு மாலு, ஏய் நீ ஹிந்தி பேசுறியே, நான் தெலுங்குல தெலுங்குல பேசுவீங்களா? தெலுங்கு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரவா? தெலுங்கு வந்து எப்படின்னா, இப்போ உங்க பேர் வந்து கார்த்திக் ராஜாவா? கார்த்திக் ராஜா பக்கத்துல லூ போட்டு பேசினா அதான் தெலுங்கு. ஆனா லூ போடணும்ல. நான் எப்பவுமே அதானே. டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க போ. உனக்கு லூ போட தெரியுமா? நீங்க என்னையா சொல்ற? நீங்க சொல்லி கொடுங்கண்டே. இப்ப நான் சொல்றதெல்லாம் அதுக்கு பக்கத்துல லூ போட்டு சொல்லணும், அவ்வளவுதான் தெலுங்கு. தெலுங்கு கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப இது பேர் ஆல்ரவுண்ட், இது பேர் பெட்டி, அது பேர் மிருதங்கம், அது பேர் தாளம். நான் எது இதுல கையை வச்சு சொல்லணும் அதெல்லாம் லூ போட்டு வேகமா சொல்லணும். சரியா? இது பேர் என்ன? ஆல்ரவுண்ட். ஆல்ரவுண்ட் லூ. ஆல்ரவுண்ட் லூ. இது பேரு பெட்டி லூ. அது பேரு மிருதங்க லூ. அது பேரு தாள லூ. இது பேரு மைக்கு லூ. இது பேரு பூலு. என்னது? பூவுலூடா லூசு பையல. என்ன இப்படி நல்லா ஆடுறீங்க. உங்களை காதல் பண்ணலான்ட்டுங்க. என் காதல் எப்படி காதல் தெரியுமா? எடுத்து செப்பு. ஹலோ யாரும் போயிடாதீங்க அன்பு சொந்தங்கள். இன்னொரு ஒரு பபன் டான்ஸ் இருக்காங்க, அப்புறம் சாமி அழுப்பு கற்பனைலாம் இருக்குது. யாரும் போய் இன்னொரு ஒரு செட்டு இருக்குது. உங்க செட் இருக்கு. செட்டு ட்ரம் செட்டு இருக்குது. இன்னொரு செட்டு இருக்குது. அப்புறம் கற்பங்காலி ஆட்டம்லாம் இருக்குது. யாரும் போயிடாதீங்க. அப்படி போயிடாந்தா மொத்தமாக போயிருங்க. நாங்கள் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வெளில நான் போயிடுறேன். தாரே ராரே 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 தாரே ராரே 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 தாரே ராரே 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 ராரே. ஆடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு நெஞ்ச நீ தோலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட விழிகள் எட்டியோ அது உருவி பாயுதே, மொழி என்ன சாட்டையோ என்ன சலாம் போட வைக்குதே. ஆடி வெள்ளக்கார வேலாயே நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சிய நெஞ்ச நீ தொலைச்ச, இருக்கும் இதயத்தை திருடி புட்ட விழிகள் எட்டியோ அது உருவி பாயுதே, மொழி என்ன சாட்டையோ. போராயே பள்ளத்தில் இருந்த என் உயிரை சில்லென தூக்கி போராயே, வெள்ளமனோ
அல்வாக்கு போட்டுங்க. போட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க தம்பி. எல்லாத்தையும் கரெக்டு என் மேலே ஒட்டு இங்கே ஃப்ரீயாக வேலை அடிக்கலாம்னு. நான் போல ஆலமரத்தில் கூட கட்டிட்டு அத்துக்கிட்டு வந்துடுது. அன்னைக்கெல்லாம் கொண்டே கரண்டில் கொண்டே வச்சேன். கரண்ட் கம்பு வந்து வச்சு அடி வெள்ளத்தில் அடித்து இழுத்ததுவா புன்பிலிகளில் இருத்து போராயே வெள்ளமனோ உள்ள வண்டி நட்டியடி காதல் செடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடு இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை உன்னால் அறிந்தேன் அறிவெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சிய நஞ்ச நீ தோலச்ச உள்ளிருக்கும் இதயத்தை தேடி போட்ட விழிகள் நீட்டியோ அது உளுருவி பாயுதே மொழி என்ன சாட்டையோ சலம் போட வைக்கிறேன். அடுத்ததுக்கு வராங்க, ரெடியாக இருக்காங்களா? நான் எத்தனை டோக்கனுமா? நீங்கள் பண்ணுங்க வாங்க. நான் எத்தனை ஆள்? 5வது ஆளா? நீங்கள் தப்பா நீங்கள் வந்து நீங்கள் தான் 11ல் இருக்கீங்க. 11? அப்போ வையாச்சி முடிஞ்சு ஆணி 3க்கு தான் நம்ம வரலாம். ஐயோ வந்துருச்சுங்க. ஏங்க 11 டோக்கன் சொன்னீங்களே, 10 டோக்கன் யார் போட்டதுன்னு கேட்கவே இல்லையே. 10மே அவன் தான் போட்டிருக்கான். தெரியும்டா, நீ சட்டையை தப்பிச்சுட கழட்டையில் போயிட்டு வந்துட்டியா? 10 டோக்கனுமே மருதமணி பேர்ல தாங்க இருக்கு. அதான் எதுவும் நினைக்காத, எதாக இருந்தாலும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். எதை பிரிச்சு எடுக்க போறீங்க? ஆளு பாதியாவா? சரி ஒன்று செய்வோம், தலையிலேருந்து வயிறு வரைக்கும் அவருக்கு. இப்போதான் கரெக்டாக பேசுதியா? வயிற்றுலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு. அது காலுக்கு பின்னால் உள்ள எனக்கு வேணாம். ஏமாறடா. ஆமா நீ சரி விட வேணா மாத்திக்குவோமா? நீங்களே வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அவன் சும்மா ஏமாத்துவான். நான் போய் உங்களுக்கு டீ பலர் வாங்கிட்டு வரவா? போங்க போங்க, அதை செய்யுங்க. முதல்ல நல்லா சூடா டீ வாங்கிட்டு வாங்க. ஏங்க நம்ம டக்காஸ் அல்வா கடை இருக்குல்ல, அங்கே போய் அல்வா வாங்கிட்டு வாங்க. ஐயோ அங்கே போனோம்னா முடிஞ்ச கடை திறக்குமே, நீங்கள் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்க. எடுத்துட்டு வச்சிடலாம். நான் அவனுக்கு கொடுக்குறேன் அல்வா. எனக்கு வந்த காதல் எப்படி? உங்க காதல் எப்படி காதல் போடுங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வதாகேனோ
போலாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஐயா. ஒரு பொழுதிலும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்கணும். மனவரையில் நீயும் நானுதான் பூச்சூடும் நாடு தோன்றுமோ. பொன்னாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் அந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. நீ இல்லாத வாழ்வதான் ஏனோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் அந்த தரிசனம் பெற தவிக்கிறேன்.